நண்பரே, பெரிய பெரிய ஹோட்டல் வாலா, ரெஸ்டாரண்ட்டு இதை சொல்ல மாட்டாங்க. இந்த சீக்கிரட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கேளுங்க. சூடான எண்ணெயில் பண்ணை போட்டு அதுக்கு மேலே கொண்டைகளை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுக்கிறது நல்லா எடுக்கணும். நீங்கள் யாரையெல்லாம் எந்தெந்த ஊரில் பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப எனக்கு நன்றியாக இருக்கும். மக்களை இதே போல் நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க. நல்ல எண்ணெயில் மண்ணை போட்டு வாட்டி எடுக்கணும். கொண்டைக்கல் போடணும். போட்டு மண்ணை போட்டு திருப்பி போட்டு நல்லா முருவ விடணும். முருவ விட்ட பிறகு பண்ணை 2 நிமிஷம் புரட்டி போட்டு நல்லதுமாக பிரித்து எடுக்க வேண்டும். மக்களை நல்லா வெந்துருச்சு. வெந்ததை சுடு சுட எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறோம். அந்த கொண்டைக்கல் எடுத்து ஒரு பிளேட்டை வச்சு ஆற வைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு அந்த மண்ணை பிச்சு ஜாரில் போடுறோம். ஜாரில் பிச்சு எல்லாத்தையும் எடுத்து அதை பிச்சு எல்லாத்தையும் போடுறோம். அந்த கொண்டைக்கல்லையும் அதில் போடுறோம். அதை போட்ட பிறகு கொஞ்சம் பால் ஊற்றுறோம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. ஜாலில் நல்லா சுற்றி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் செய்ய வேண்டும். செஞ்சு முடித்த பிறகு நீங்களும் இதை ஒரு தவா வச்சு அதை ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி நல்லா சூடு காட்ட பிறகு அதில் கொஞ்சம் 1/2 கப்பு கடல மாவு போட்டு இதே போல் நல்லா கலக்கி விடணும். நல்லா சூடு வந்து நல்லா மாவு வரைக்கும் நம்ம கையாட்டி கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பதம் நமக்கு கிடைக்கும். நல்லா கலக்கிட்டு இருக்கும்போது சுகரை போடணும். சுகரை போட்டு நல்லா தெளித்து விட்டு 1 கப்பு சுகரை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக நல்லா ஒரு ஒரு வெந்து ஒரு மாவு வெளியே வர வரைக்கும் அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்த பிறகு மிக்சியில் அடைச்சி வச்சுருந்த அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் போடணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா ரெண்டுமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா சுட அதை கிண்டி விட்டுட்டு இருக்கணும். அதை கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்து சுத்தமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டு இருந்தால் நம்முடைய பொருள் ரெடியாகி கொண்டு இருக்கின்றது. நல்லா வெந்துருச்சு. இது என்ன செய்யணும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நல்லா கூலிங்கான இடத்துல வைக்கணும். வச்சு நல்லா ஆற விடணும். நல்லா ஆற விட்ட பிறகு நல்லா ஆறிடும். ஆறின பிறகு இது மாதிரி ரவுண்டு கட்டி குலாப் ஜாம் மாதிரி இதை பிடிச்சி இதில் வைக்கணும். வச்சுக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், இதை நான் எப்போ செய்கிறோமோ அதே மாதிரியே வந்து நல்லா ஒரு உருண்டையாக போட்டு மேலே வந்து முந்திரி, திராட்சை இது மாதிரிலாம் போட்டு நெட்ஸு போட்டு தூவி விட்டு நம்முடைய இந்த ஸ்வீட் ரெடி ஆகிட்டது. இது செஞ்சு பாருங்கள் மக்களே. சிறுப்பிலிருந்து வயதானவர்கள் அனைவரும் சாப்பிடுவார்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இது திரும்பி உங்களுக்கு செஞ்சு கேட்பார்கள். ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட். நன்றி.